யா குட் மார்னிங். மீராங்கிற பேஷண்ட்டுக்கு ரீசெண்டா ஐ டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. அவங்களுக்கு கண்ணு டொனேட் பண்ணவங்கள பத்தி டீடைல்ஸ் வேணும். ஓகே டாக்டர். கயல்விழி, வயசு 22, விஜயநகரம். அவங்க தான் டொனேட் பண்ணிருக்காங்க டாக்டர். தேங்க்ஸ். ஏண்டி முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு தனியா போறேங்கிற, துணைக்கு நான் வரேனாலும் வேண்டாங்கிறிய. கவலைப்படாதம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லடி, ஏற்கனவே உன் வாழ்க்கையில ஏகப்பட்ட குழப்பம். நம்ம சக்தியை மீறி ஏதோ ஒண்ணு நம்மள பிடிச்சு ஆட்டுது. இந்த நிலைமையில நீ தனியா போனா இந்த குழப்பத்துக்கு முடிவு கட்டதாம போறேன். தினம் தினம் இங்க பயந்து பயந்து சாகிறத விட அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன். இந்தா தைரியமா புறப்படுற பொண்ண நீ புலம்பி கெடுக்காத. நீ போயிட்டு வாமா, நீ போறதுதான் நல்லது. இந்தா இது இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. டிரைவர் புறப்படலாமா? டைம் ஆச்சு. போயிட்டு வரேம்மா. பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாமா. சரிம்மா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன சிரிப்பு? இப்ப கூட நான் ஒண்ணும் நீ சொன்ன பேய் கதையை நம்பி உன் கூட வரல. நீ என்னோட பேஷண்ட். ரொம்ப தூரம் தனியா போறீன்னு தான் வரேன். அதுவும் நீ சாதாரண பேஷண்ட் இல்ல, என்னோட ஸ்பெஷல் பேஷண்ட். அதனால மாரல் சப்போர்ட்டா இருக்கட்டுமே உன் கூட வரேன். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. வாங்க. ஸ்டூடெண்டா? கல்வெட்டு எல்லாம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, கயல்விழிய பத்தி விசாரிக்கலான்னு வந்தோம். கயல்விழியா? எந்த கயல்விழி? விஜயநகரத்துல இருந்தாங்களே அவங்க. விஜயநகரமா? இந்த பக்கமே போங்க, இன்னும் 2 கிலோமீட்டர் போனா வந்துரும். ஓகே, தேங்க் யூ. அண்ணா, யாரோ 2 பேர் கயல்விழியை பத்தி விசாரிக்கிறாங்க. போலீஸா? பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆம்பளை, ஒரு பொம்பளை. பாத்துரா, பத்திரிக்காரங்களா இருக்க போறாங்க. போலீஸ்காரங்க கூட மோசமானவங்கடா. பத்திரிக்கையில எழுதி நொங்க எடுத்துருவாங்க. பின்னாடியே போய் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரிண்ணா. ஐயா, இவர்தான் எங்க சின்ன முதலாளி. கொஞ்ச நாளா காணல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. நீ கொஞ்சம் வெளியில இரு. சரியா? நீ தான் நம்மளதான். கொஞ்சம் கையை நீட்டுங்க. இங்க ரொம்ப தாகமா இருக்கு. யாருக்கு? உங்க தம்பிக்கு. தம்பிக்கா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு 13வது நாள். புரியலையே. உன் தம்பி செத்து பஸ்பமாயி இன்னையோட 13 நாள் ஆச்சு. யாரா நீ? காசுக்காக ஜோசியம் பாக்குறவன் தானே நீ? காசை வாங்கிட்டு போடா. கண்ணாவே நான் பேசுறேன், வெட்டி கூர் போட்டுருவேன். எதுக்குடா எதுக்கு கொண்டு வரீங்க? புறம்போக்கு. நான் புறம்போக்கு தான். நீ யாருன்னு சொல்லட்டுமா? 10 வயசுல 5 ரூபாய் காசுக்காக அப்பனை தலையணை வச்சு அமுக்கி கொண்டவன் நீ. அப்போ மணி 4:45. வெளியில வந்து எங்க அப்பா திட்டாருன்னு சொல்லி நாடகமானவன் நீ. இன்னும் சொல்லட்டுமா? வேணாம், நாரிடும். நான் வரேன். ஐயா இருங்க. அழிஞ்சிடுவீங்க, எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சிடுவீங்க. சாந்தி பண்ணணும். சாந்தி பரிகாரம் பண்ணாதான் நீங்க அழிவிலிருந்து தப்பிக்க முடியும்.
அப்பத்தான் அது அடங்கும். இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த தாயத்து நீயும் கட்டிக்கோ, உன் கூட்டாளிக்கும் கொடு. உயிரோட இருக்கணும்னா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அரவிந்த், இங்க ஒரு பெரிய நரசிம்மர் சிலை வரும் பாருங்களேன். இந்த வாழைத்தோப்புக்குள்ளையா? ஆமா, நான் கனவுல பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டியா? இந்த பெரியவர்கிட்ட கேட்கலாமா? இவர்கிட்டயா? சார், சார், யார் நீங்க? என்ன சமாச்சாரம்? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். இங்க கயல்வழின்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க கண்ணெடுத்து தான் இவங்களுக்கு வச்சிருக்காங்க. ஆமா, என் பேர் மீரா. கல்வெளியால தான் எனக்கு பார்வை கிடைச்சது. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவங்க எங்க இருக்காங்க? அவ செத்து போனதே நிம்மதி, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அவ கொடுத்த கண்ணுக்காக நன்றி சொல்ல வந்துட்டீங்களாக்கும். போங்க போங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏன் இவ்ளோ வெறுப்பா பேசுறீங்க? நாங்க பேசுறோமா? அது பேசிச்சே, அதை நாங்க எங்க போய் சொல்றது? அது உயிரோட இருந்த வரைக்கும் ஊர்ல போறவங்க எல்லாம் சபிச்சுட்டே இருந்துச்சு. அது பொறப்பே அப்படி ஈனமான பொறப்பு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பொறுப்புக்கு தாயி. இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. போல இருக்கு. கொஞ்சம் வலி பொறுத்துக்குமா? இந்த மண்டபத்திலே இரு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அப்ப குழந்தை? இந்த அம்மாவே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எப்படி வயித்துல இருக்க குழந்தை மட்டும் உயிரோட இருக்கும்? அம்மா, எதுக்கும் குழந்தை உசுரோட இருக்கான்னு பாருங்கம்மா. அதை எடு. குழந்தை உயிரோட தான் இருக்குது. அதிர்ஷ்டக்கார குழந்தை. இந்த அம்மா ஏய் உட்காரு. விடுங்க. பக்கத்துல வந்து உட்காரு. என்னைக்கே இல்லாம எனக்கு ரொம்ப அழகா இருக்க. புடிங்க. அதெல்லாம் வாங்க மாட்டேன், நீயே ஊட்டி விடு. ஊட்டி விடுறே. கேளுங்க. வா கையிலடி. பாவம் பழசதா இருந்தா போடு, நான் வெளில போயிட்டு வரேன். சரிங்க, வரேன்டி. எங்க சீக்கிரமா வந்துருங்க. இந்தா. ஏண்டி அப்படி பாக்குற? இன்னும் வேணுமா? இந்தா, எல்லாமே நீ எடுத்துக்கோ. போதுமா? அதான் போட்டேன்ல. போ. இன்னைக்கு உன் புருஷன் செத்துருவான். என்னது? இன்னைக்கு உன் புருஷன் செத்துருவான். என்னடி சொன்ன? இன்னொரு வாட்டி இந்த வீட்டு பக்கம் சோறு கீறு கேட்டு வா, உன்னை தொலைச்சிருவேன். போனா போதுன்னு சோறு போட்டா ஏன் புருஷன் செத்துருவாருன்னு சொல்றியா? ஐயோ, என்னங்க? ஐயோ, இப்ப தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்களே.
இந்த சனியை பிடிச்ச பொண்ணு இந்த ஊர்லயே இருக்க கூடாது. இதாலதான் என் வாழ்க்கையே சீரழிஞ்சது. தயவு செஞ்சு ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. ஆமாங்க ஐயா, காலங்காத்தாலே இது வீட்டு வாசல்ல இருந்து பிச்சை எடுக்க வந்தாலே வயித்த கலக்குது ஐயா. எதுவும் சொல்லிடுவாளோ, அதனால எதுவும் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பாட்டமா இருக்கியா. அதனால அந்த செருக்கியை ஊருட்டு வெட்டிருங்க ஐயா. என்னத்துக்குப்பா, பாவம் அவ சின்ன புள்ள, ஆளுக்கு ஆளு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. ஏய் கிழவி, உனக்கு என்ன? நீ போடினா தொடச்சுக்கிட்டு பரலோகம் போய் சேர்ந்துடுவ. இந்த சிறுக்கி எங்க விட்டா ஊரைய சுடுகாடாக்கிடுவா. இந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது. இவளை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இவளுக்கு யாரும் சோறு தண்ணி கொடுக்க கூடாது. இதையும் மீறி யாராவது கொடுத்தீங்கன்னா அவங்களையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன். இந்த பொண்ணை ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடுறா. அப்புறம் என்னாச்சு? என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? வணக்கம்யா. யார் என்ன கேட்டாலும் உடனே சொல்லிடுவீங்களா? போங்கடா போங்க. யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் அரவிந்த், இவங்க மீரா. ஏன்பா, ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும் ஒரு வரமுறை இல்ல? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, இது கூட தெரியாதா? அப்பாவி மக்கள் கிட்ட நீங்க பாட்டுக்கு உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்களே. சார் நீங்க ஐயாதான் எங்க ஊர் நாட்டாம. சார், நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ண வரல. கயல்விழி அப்பா அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க, கயல்விழிக்கு இங்க சொந்தக்காரங்க யாரும் இல்ல. அவளை பத்தி பேச எங்க யாருக்கும் இஷ்டமும் இல்ல. அவ செத்து போய் போலீஸ்லயும் சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அதையும் கிளறீங்க. மறுபடியும் சொல்றேன், கயல்விழிய பத்தி பேச எங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. டேய், இவங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு வழி தெரியல போல. போய் படகுத்துறையில விட்டுட்டு வாங்க. போங்க, இருட்டுறதுக்கு முன்னால ஊர் போய் சேருங்க. போங்க. கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா ஊரை விட்டு துரத்திட்டாங்களே, ஏன்? அவங்களுக்கு பிடிக்கல. யார? கயல்விழிய, ஒன்ன, என்ன? ஏன்? கயல்விழி ஒரு கெட்ட சக்தி. அவ பொறுப்பே தப்பு. ஊர் மக்கள் அவளுக்கு பயந்து நடுங்கி ஒரு ஸ்டேஜ்ல அவளை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. அவ எப்படியோ எதனாலயும் செத்துட்டா. அவளை பத்தி விசாரிக்க வந்த நமக்கு மட்டும் மரியாதை கிடைக்குமா? நமக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். அப்ப செத்து போனவையே என்ன துரத்துறா? உன்னை வச்சு திரும்பவும் தொந்தரவு பண்றதுக்கா இருக்கும். பழி வாங்குறதுக்கு அலையிறாலோ என்னவோ. அப்ப பேய் இருக்குன்னு நம்புறியா? எஸ், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? உன்னை கயல்விழி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லு. சொன்னா விட்டுருவாளா? முதல்ல சொல்லு. தண்ணிக்குள்ள யாரோ இருக்காங்க. கரைக்கு போ, நான் பாக்கிறேன். அரவிந்த், பாத்து. Thank you. Thank you very much. Okay. You saved my life. நீங்க யாரு? நான் டாக்டர் ராஜ், விஜயநகரத்துல இருக்கேன். இங்க எப்படி தண்ணிக்குள்ள? சொல்றேன். ஆமா, நீங்க யாரு? நான் டாக்டர் அரவிந்த். இவங்க மீரா, என் பேஷண்ட். ரீசெண்டா மீராவுக்கு ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது. இந்த ஊர்ல வாழ்ந்த கயல்விழியோட கண் எடுத்து தான் மீராவுக்கு வச்சிருக்காங்க. எப்ப எனக்கு பார்வை வந்ததோ அப்பல இருந்து கயல்விழியோட உருவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்ன விஜயநகரத்துக்கு போன்னு தொல்லை பண்ணுச்சு. முதல்ல பயந்தேன், குழம்புனேன். அப்புறம் வேற வழி இல்லாம இங்க வந்திருக்கேன். இங்க வந்த பிறகுதான் தெரியுது டாக்டர், கயல்விழி ரொம்ப மோசமான பொண்ணுன்னு.
ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவளை பத்தி கேவலமா பேசுறாங்க. நோ கயல்விழி ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த ஊர் மக்கள் முட்டாள்தனமா பேசுறாங்க. கயல்விழி யார் தெரியுங்களா?